ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் உயர்ந்த நாமத்தினாலே இந்த நாளுடைய காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசு யார் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு கொண்டு இருக்கோம். அதுல 3வது பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் சேரும் ஒரு வழி. எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவரை பற்றிய விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கும் தைரியத்தையும் திட நம்பிக்கையோடும் தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை உண்டாக்கினார் அப்படின்னு. தேவனிடத்துல சேர்றதுக்கு ஒரு வழியா இருக்கிறார். அதே இது யோவான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தோன்னா, அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு வசனத்துல அவர் தான் நமக்கு ஒரு வழி. பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்கு அவர் தான் நமக்கு ஒரு வழி. தேவனுடைய கிட்டி சேர்றதுக்கு அவர் தான் நமக்கு ஒரு வழி. இயேசு கிறிஸ்து யார்? அவர் நமக்கு ஒரு தேவனிடத்தில் சேர்றதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியா இருக்கிறார். எப்படி அவர்கிட்ட போய் சேரணும்னா, நீ இயேசு கிறிஸ்துவை வச்சு கொள்ளுங்க. நமக்காக உலகத்துக்கு அடிக்கப்பட்டு சிந்தப்பட்டு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன். இன்னைக்கு என் மகன் சரியாயிருவான், இன்னைக்கு என் மகன் சரியாயிருவான், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற தேவன். அவரை நம்பி பாருங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியத்தை அவர் செய்ய அவர் வல்லவராக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். God bless you.